राम राम राधे कृष्णा सातंबूर ग्रामम श्रीदेवी भूदेवी समेत कलियुग वरदराज पेरुमालिन பெருங்கருணையினாலே ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதி 2 நாட்கள் நம்ம என்ன பண்ண போறோம்? ராதா கல்யாண வைபோகம் நடக்க போறது. எப்படி ராதா கல்யாணம்? ராதா மாதவ கல்யாண விவாக மகோத்சவம். ஏன் அப்படி மகோத்சவம்னு சொல்றோம்? நம்ம கிருஷ்ணருக்கும் ராதைக்கும் கல்யாணம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? பல ஜென்மம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ என்ன ப்ரோக்ராம் நம்ம இப்போ என்ன ஷெட்யூல் பண்ணிட்டு இருக்கோம்? 15ஆம் தேதி காத்தால 5 மணிக்கு இங்க சுப்ரபாதம் ஆச்சா. சனிக்கிழமை காத்தால 5 மணிக்கு இங்க சுப்ரபாதம். அதை தொடர்ந்து எல்லா சுவாமிக்கும் அபிஷேகம் நடக்க போறது இல்லையா? அதனை தொடர்ந்து உற்சவமூர்த்தி இருக்காரோனோ, உற்சவமூர்த்தி பேர் என்ன? ஸ்ரீதேவி பூதேவி சமேத கலியுக வரதராஜ பெருமாள் உற்சவமூர்த்திக்கு 24 வகையான திரவியங்களை கொண்டு அபிஷேக திரவியங்களை கொண்டு விசேஷ அபிஷேகம். அச்சா அத முடிச்சுட்டு அந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது வேத பாராயணம் எல்லா சகலமும் சொல்லிடுவோம். வேத பாராயணம் பண்ணிட்டு வேத பாராயணம் முடிச்சுட்டு திவ்ய பிரபந்தம் பாடிண்டே என்ன பண்ண போறோம்? சுவாமிக்கு அபிஷேகம் பண்ண போறோம். அபிஷேகத்தை முடிச்சுட்டு சுவாமிக்கு அலங்காரம் பண்ணி அழகா சுவாமி சுத்தி வர போறார். சுத்தி வரும்பொழுது பக்தர்கள்லாம் என்ன பாட்டு பாட போறா? கோவிந்த நாமாவளி. கோவிந்த நாமாவளி எப்படி? கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோகுல நந்தன கோவிந்தா அப்படின்னு பாடிட்டு கோவிந்த நாமத்துல எல்லோரும் சிந்தனையை செலுத்தி சுவாமி உற்சவமூர்த்தி புறப்பாடாகி எல்லா சன்னதியும் சுத்தி வந்து சுவாமி உள்ள எழுந்தருளி ராஜ அலங்கார ஆரத்தி. அலங்கார பேருக்கு ராஜ அலங்கார ஆரத்தி நம் மகாராஜாவிற்கு 15ஆம் தேதி காத்தால 8 மணி அந்த ரேஞ்சுக்கு என்ன ஆகும்? ராஜ அலங்கார ஆரத்தி காட்டிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு என்ன அதற்கப்புறம் நம்மளுடைய பாகவதாலாம் வந்துருவா. ராதா கல்யாணம் எப்படி நடக்க போறது? பாகவதமா, அதாவது பாகவதம் பாடி கீத கோவிந்தத்தை பாடி அஷ்டபதி பஜனை எல்லாம் பண்ணி திவ்ய நாமங்களை எல்லாம் பாடி டோலோஸ்தவம் நடக்க போறது, டான்ஸ் நடக்க போறது. எல்லோரும் என்ன பண்ண போறோம்? கிருஷ்ணனுடைய நாமத்துல எல்லாரும் என்ன பண்ண போறோம்? மனசார வந்து லயிக்க போறோம் இல்லையா? அந்த அஷ்டபதி பஜனை இங்கே காத்தால 8:45 ஆரம்பிக்கிறது. பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு பிள்ளையார பிடிச்சி வச்சு சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு பிள்ளையார் பூஜை முடிஞ்ச உடனே என்ன பண்ண போறோம்? அஷ்டபதி பூஜைகள், அஷ்டபதி பஜனைகள் ஆரம்பம். திவ்யமா இங்க நடக்க போறது. பாகவதாலாம் வரப்போறா, மிருதங்கம் வரப்போறா, மிருதங்கம் வாசிக்கிறவர், டோல்கி வாசிக்கிறவர் வரப்போறார். என்ன நிறைய கூட கூட பாடக்கூடிய பாகவதர்கள் எல்லாம் வரப்போறா இல்லையா? ஜால்ரா தள்ளிண்டு அம்சம் திவ்யமா கேட்கறதுக்கு அவ்வளவு பிரமாதமா என்ன பண்ண போறோம்? இங்க அஷ்டபதி பாடிட்டு மத்தியானம் ஒரு 1:30 மணி ரேஞ்சில் என்ன பண்ண போறோம்? சுவாமிக்கு உச்சிகால பூஜை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு சாமியை ஆசுவாசப்படுத்திட்டு, ஏன்னா சாமி நம்ம பூஜை பண்ணிட்டு அவர் டயர்டாயிட்டு வரணும், அதனால அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு சாயங்காலமா என்ன பண்ண போறோம்? இங்கேருந்து மாப்பிள்ளை அழைப்பு. எப்படி? நம்ம உற்சவமூர்த்தி இருக்காரோனா, ஆமா, அவரும் ராதாகிருஷ்ணா படம் இங்க வந்து வச்சு நம்ம பூஜை பண்ண போறோம் இல்லையா? அவளுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி இங்கேருந்து மாப்பிள்ளை அழைப்பு. இங்கேருந்து அழைச்சுன்னு எங்க பண்ண போறோம்? எங்க போறோம்? கல்யாணம் எங்க நடக்க போறது? ஆர்டி காலேஜ் நேஷனல் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அப்படியா? ஆமா. இந்த காலேஜ்ல கல்யாண உற்சவம் கோலாகலமா நடக்க போகுது. விடிய பஜன். அதனால இங்கேருந்து மாப்பிள்ளை அழைச்சின்னு போய் அங்க நம்ம வந்து மணமேடையில சுவாமி எழுந்தருளி செய்து அவருக்கு உண்டான எல்லா விதமான
என்ன இல்லையா உபச்சாரங்களை எல்லாம் பண்ணி சரி. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறது, வரிசையா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போறது. அடுத்து என்ன ப்ரோக்ராம், அது சஸ்பென்ஸ். அடுத்து ஒன்னொன்னா நம்ம என்ன பண்ண போறோம், சுவாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு சுவாமி சொல்ல போறார், அதை நம்ம என்ன பண்ண போறோம், கம்யூனிகேட் பண்ண போறோம். இந்த ப்ரோக்ராம், இந்த கல்யாண உற்சவத்தை யார் நடத்துறார், பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கலியுக வரதராஜ பெருமாள் நடத்த போகிறார். யாருக்கு கல்யாணம் நடத்த போறார், ராதா கல்யாணம். ராதாவிற்கும் ஸ்ரீ மாதவருக்கும். மாதவன்னா யாரு, கிருஷ்ணன். ஸ்ரீ ராதா மாதவ விவாக மகோத்சவம் சுவாமியுடைய அனுகிரகத்தினால நடக்க இருக்கிறது. இன்னும் இருக்கக்கூடிய அடுத்த ப்ரோக்ராம்ஸ் என்னங்கிறத வரக்கூடிய வீடியோஸ்ல நம்ம ஷேர் பண்ண போறோம். பக்த கோடிகள்லாம் என்ன பண்ணணும், அவசியம் குடும்ப சகிதமா 2 நாளும் வந்து இருந்து தங்கி விடிய கேட்கணும், பாடணும், டான்ஸ் ஆடணும், சுவாமியை கொண்டாடுவோம். என்ன, சுவாமியை கொண்டாடுவோம். எல்லாரும் வரையணும். வரணும். ராதே கிருஷ்ணா. வருகிறோம். எல்லாரும் வந்துடணும்னு சொல்லு. எல்லாரும் வந்து அவசியம் வந்துடணும். தலைமை தாங்கி ஒரு பொறுப்பையும் ஏத்து தலைமை தாங்கணும். செய்யக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் பொறுப்பெடுத்துண்டு, பொறுப்புகளுக்கு தலைமை, விழாக்கு தலைமை நம்மளுடைய மகாராஜா, செய்யக்கூடிய காரியங்களுக்கு பொறுப்பு நாம் தான். ஏன்னா இது நம்மாத்து கல்யாணம். அதனால எல்லாரும் அவசியம் கூடிய சீக்கிரமா, அதாவது முன்கூட்டியே வந்திருந்து எல்லா விஷயங்களையும் பார்த்து செய்யணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ராம் ராம், ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா.